Hello everyone, welcome to Procrastinator தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் தெர்மல் ஷாக் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி கண்ணாடி பாட்டிலை கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்க யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களை யாரையாவது கூட வச்சுக்கோங்க. பி ரெஸ்பான்சிபிள், பி சேஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி கண்ணாடி பாட்டில் தேவை. அடுத்த ஃபியூல் ஏதாவது தேவை. நான் ஐசோப்ரோபில் ஆல்கஹாலை யூஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டோரில் கிடைக்கும். கயிறு கொஞ்சம் இந்த மாதிரி தேவை. அப்புறம் இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி தேவை. ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்கிற கண்ணாடி பாட்டிலை எடுத்துகிட்டு அதை நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கயிறை இந்த மாதிரி நிறையா வாட்டி சுற்றிட்டு அதை டைட்டாக கட்டிடுங்க. எக்ஸ்ட்ராவாக கயிறு இருந்துச்சுன்னா அதை சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கயிறை பாட்டிலேருந்து கலட்டி இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு அதை ஐசோப்ரோபில் ஆல்கஹாலில் இந்த மாதிரி முக்கி வச்சுருங்க. இப்போ ஐசோப்ரோபில் ஆல்கஹால்லேருந்து இந்த கயிறை வெளியில் எடுத்துகிட்டு அதை திரும்பி பாட்டிலே இந்த மாதிரி நல்லா மாற்றிடுங்க. பாட்டிலோட சைட்லலாம் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த கயிறை இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு பாட்டில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் பாட்டிலை சுற்றி ஈவனாக இருக்கிறதுக்காக பாட்டிலை பிடிச்சி இந்த மாதிரி பொறுமையாக திருப்பிக்கிட்டே இருங்க. பாட்டில் நல்லா ஹீட் ஆன உடனே சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் அதை இந்த மாதிரி முக்கிட்டே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாட்டில் இந்த மாதிரி கட்டாயிரும். இந்த பாட்டில் கட்டான இடம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த கட்டான இடத்த சாண்ட் பேப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சோன்னா அது சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற கிளாஸ் பாட்டிலை கட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம இதில் டைட்டாக சுற்றி வச்சுருக்கிற கயிறை வெளியில் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் இருக்கிற பாட்டிலில் நம்ம கயிறை வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம கயிறு மேலேயே ஐசோப்ரோபில் ஆல்கஹாலை எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கலாம். இல்லைனா ஐசோப்ரோபில் ஆல்கஹாலை கயிறு கிட்ட இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாட்டில் மேலே எக்ஸஸ் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அதை துணியை வச்சு இந்த மாதிரி துடைச்சிருங்க. இப்போ தெர்மல் ஷாக்னா என்னன்றதை பார்ப்போம். ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் சடனாக மாறும் போது அப்போ அந்த மெட்டீரியல் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இதுதான் தெர்மல் ஷாக்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்ணாடி பாட்டில் கட் ஆனதுக்கான காரணம் தெர்மல் ஷாக் தான். இந்த கண்ணாடி கிளாஸை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பற்ற வச்சுட்டு அதை ஃபுல்லாக சூடாக்கிட்டோம். அப்புறம் அந்த கிளாஸ் எடுத்து சடனாக சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் முக்கிட்டோம். அந்த நேரத்தில் கிளாஸோட டெம்பரேச்சர் சடனாக மாறி இருக்கு. இதனால கிளாஸோட டெம்பரேச்சர் சடனாக மாறின இடத்துல மட்டும் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணல அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் கிளாஸ் கட் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பாட்டிலை கட் பண்ணோன்னா அது எப்போவுமே பர்ஃபெக்டாலாம் இருக்காது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் நல்லா கட் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு பாட்டிலை நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னா அமேசானில் போய் நீங்கள் கிளாஸ் பாட்டில் கட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் கிடைக்கும். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் பாட்டில் எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். அப்புறம் தெர்மல் ஷாக்கை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் அதை எப்படி காட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க, அடுத்ததாக சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றணுன்றாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் கேண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு, கண்ணாடி கிளாஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெர்மல் ஷாக்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். அப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு கிளாஸ் பாட்டில் கட் பண்ணணுன்றதையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.